மத்தவங்கள விடுங்க, என்ன எப்படி மிஸ் பண்ணாருன்னு தெரியலையே. ஏன்னா எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஐயோ, உங்களை மாதிரியே தான் அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. யாரையும் கூப்பிட முடியலையே, எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டோமேன்னு. என்ன பண்றது, அப்படி ஒரு அவசரத்துல கல்யாணம் நடந்துருச்சு. அவசரமா? அவ்வளோ பெரிய கல்யாணம் அவசரத்துல நடந்துருச்சுன்னு சொல்றீங்க? அனிதா. அனிதாவா? ஆஹா. அப்படி என்னம்மா அவசரம்? நாங்க காதலிச்சது என்னமோ பொறுமையா தான் காதலிச்சோம். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் காதலிச்சோம். காதலா? 5 வருஷமா? எஸ், 5 years. வெளியே ஒரு காதலியை வச்சுக்கிட்டு தான் என்ன காதலிக்கிற மாதிரி ஏமாத்தினானா? என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, எனக்கும் அவரை ஒரு 5-6 வருஷமா தெரியும். ஓ, ஆல்மோஸ்ட் டெய்லி மீட் பண்ணுவோம். ஒரு நாள் கூட உங்களை பத்தி அவர் என்கிட்ட சொன்னதே இல்லை. கல்யாணம் எப்பன்னு நான் கேட்டப்பெல்லாம் சிரிச்சிட்டு மழுப்பிடுவாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு முன்னாடில இருந்தே உங்களுக்கு அவரை தெரியும் போல இருக்கே. தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? வின்னர் நீதானே. வின்னரா? ஆமாமா. உங்களை பத்தின ரகசியத்தை, ஐ மீன் நீங்க காதலிச்ச விஷயத்த அவர் யார்கிட்டயுமே சொல்லலையே, அத சொன்னேன். சோ உங்களது லவ் மேரேஜ், அதனாலதான் யார்கிட்டயும் சொல்லாம அவசர கல்யாணம். ஆமா மேடம், எங்க 2 வீட்லயுமே சம்மதிக்கல. அதனாலதான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். எனிவே, ஆல் தி பெஸ்ட். என்ன, அவரையும் பார்த்து gift கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. ஃபோன் பண்ணிட்டா? ஃபோன் பண்ணா அவர் எஸ்கேப் ஆகத்தான் பாப்பாரு. அதுவும் உங்க வீட்டுக்காரர் இருக்கிற பிஸிக்கு அவரை பிடிக்கவே முடியாது பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி gift பிரசன்ட் எல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்காது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. புருஷன் நல்லவனோ கெட்டவனோ அவனை புகழ்ந்தா எல்லா பொண்டாட்டிக்கும் பிடிக்கும். அதுல நீ மட்டும் விதிவிலக்கா என்ன? ஐயோ பாருங்களேன், உங்களை அப்படியே உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? நோ தேங்க்ஸ். இல்ல, ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் ஐஸ் வாட்டர். ஆர் யூ ஷூர்? நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஐயோ, பாத்தீங்களா, உங்களை பார்த்து பேசுனதுல வந்த வேலையே மறந்துட்டேன். மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. கிஃப்ட உங்க 2 பேர்கிட்டயும் கொடுத்து என் கண்ணு முன்னால பிரிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ப்ராப்ளம் இல்ல, உங்க வீட்டுக்கார் வந்ததும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிரிச்சு பாருங்க. உங்களுக்காக இதுல ஒரு பெரிய சஸ்பென்ஸ் காத்துட்டு இருக்கு. ஓ, அது என்னன்னு உங்களால கண்டிப்பா கெஸ் பண்ணவே முடியாது. ஓபன் பண்ணீங்கன்னா கதை க்ளோஸ். ஐ மீன் சஸ்பென்ஸ் உடைஞ்சிரும்னு சொன்னேன். உங்களுக்காக ஒரு வண்டர்ஃபுல் gift இருக்கு. உங்க வாழ்நாள்ல இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு கொடுத்திருக்கவும் மாட்டாங்க, இதுக்கு பிறகும் யாராலையும் கொடுக்கவும் முடியாது. மேடம், நீங்க ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க. சர்ப்ரைஸாவும் இருக்கும். டோன்ட் மிஸ் இட். நான் வரேன். மேடம், உங்க பேரு? மை நேம் இஸ் ஹேமா. ஐ மீன் எல்லாரும் என்ன ஹேமான்னு கூப்பிடுவாங்க. ஹேமலதா. ஓகே, பாய். பை.
Ranjit here. இந்த குரலை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? Who's this? நானா? ஓ, நான் யாருன்னே உனக்கு அவ்வளோ சீக்கிரமா மறந்து போச்சா? ஆனா ஒண்ண மட்டும் என்னால சாவர வரைக்கும் மறக்க முடியாது ரஞ்சித். ஏன்னா நீ என் குறவளைய நெரிச்சவனாச்சே. பிரேமா. எஸ், பிரேமா. பிரேமாவே தான். என்னடா ஜெயிலுக்கு போனவ அங்க உட்கார்ந்துகிட்டு கம்பி என்னாம கால் பண்ணி பேசுறாளேன்னு பாக்குறியா? நான் அப்படிலாம் நினைக்கல. நீ ஜாமீன்ல வெளிவந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, பரவாயில்லையே. உனக்கு அதுக்குள்ள நியூஸ் வந்துச்சா? உண்மையிலேயே நீ பெரிய சிபிஐ ஆபீசர் தான். உன்னோட அப்ரிசியேஷன்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன விஷயமா கால் பண்ண? எனக்கு அதிக நேரம்லாம் இல்லை உங்ககிட்ட பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஆமா மாமா, நீ ரொம்ப பிஸி தான், எனக்கு அது தெரியும். ஆமா, இப்ப யார் குடியை கெடுக்க என்ன வேஷம் போட்டுட்டு இருக்க? இட்ஸ் none of your business, பிரேமா. ஆமா ஆமா, என் பிசினஸ் தான் நீ நாசம் பண்ணிட்டியே. அப்புறம் எங்க இருந்து நான் பிசினஸ் எல்லாம் பண்றது? என்ன புலம்புறதுக்காக கால் பண்ணிருக்கியா? தப்பு பண்ண மாட்டிக்கிட்ட. இப்ப நீ தான் அதை அனுபவிக்கணும். ஜெயில இருந்து திரும்பி வந்த அப்புறமாவது திரும்பி வர வழியை பாரு. ஜெயில இருந்து திரும்பி வந்த அப்புறமாவது திரும்பி வர வழியை பாரு. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டல. 10 வருஷம் 10 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்து அதுக்கப்புறம் நான் எங்க இருந்து வாழறது? நீ மெடல் வாங்கி குத்திக்கிறதுக்கு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. நீ திருந்துற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல. நான் திருந்துறனோ இல்லையோ, நீ வருந்தனும். இந்த பிரேமாவோட வாழ்க்கையில குறுக்கிட்டதுக்கு நீ கூனி குறுகணும், அழுது சாகணும். என்ன சாபம் விடுறியா? இல்ல, சபதம். சாபமோ சபதமோ வீணை கத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் 4 நாள்ல உள்ள போகிறேன். நல்லா நிம்மதியா சாப்பிட்டு சைலண்டா தூங்கி ரெஸ்ட். இன்னும் 4 நாள்ல திரும்பி உள்ள போயிட்டேன்னு வச்சுக்கேன், கொசுக்கடி, எலி புரண்டல், இதுதான் உன்னோட 10 இயர்ஸோட லைஃப் ஸ்டைல். என்ன நக்கலா? நான் உண்மையா சொல்றேன், உனக்கு அது நக்கல் பண்ற மாதிரி தெரியுது. சரி, அப்ப நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோ. இப்பதான் நான் உன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன விஷயம்? உன் காதல் மனைவிய பாத்துட்டு வரேன். எப்படி இருக்கா? அழகா இருக்கல்ல? இவள போய் 5 வருஷமா நீ லவ் பண்ண. அதனாலதான் நான் அவளை கல்யாணமே பண்ணிட்டேன். பாவம், அவ இல்லாம உன்னால இருக்க முடியாதுல்ல? ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா? என்ன காதலிக்கிறதா நடிச்சு ஏமாத்திட்டு நீ வேற எவ்வளையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா? பொறாம மட்டும் இல்லடா, ஆத்திரம், கோபம், ஆக்ரோஷம், வெறி, பழி வாங்கணுங்கிற எண்ணம் கூட நிறையவே இருக்கு. பரவாயில்லையே, இப்பயாவது உண்மையை ஒத்துக்கிறீங்க. இன்னொரு உண்மையும் ஒத்துக்கிறேன். உனக்கு நான் கொடுக்க போற முதல் வலி உன் பொண்டாட்டி. ஏய், உங்களை என்ன செய்ய முடியும்? அது அவளுக்கு ஒரு gift கொடுக்க முடியும். அந்த கிஃப்ட்டுக்குள்ள ஒரு பாம் வைக்க முடியும். அத வெடிக்க வைக்கவும் முடியும். போதுமா? எல்லாம் சரி, அத அவ வாங்கணுமே. வாங்காம என்ன, வாங்கிட்டா. ஏய், என்ன சொல்ற? டெலிவரியே கொடுத்துட்டேன்டா. அதனால தான் தைரியமா பேசிட்டு இருக்கேன். நீ அப்புறமா வந்து அவளை பொறுக்கிக்கிறியோ இல்ல அள்ளி எடுத்துக்கிறியோ அது உன் விருப்பம். பிரேமா, வேண்டாம், என்கிட்ட விளையாடாத. அவளை விட்டுரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கிஃப்ட ஓபன் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஆனா என்ன பண்றது, உன்கிட்ட தான் அந்த சஸ்பென்ஸ நான் சொல்லிட்டேன்ல. அதனால இந்த முறை அவ மட்டும் போட்டும். உன்னை அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். ஓகே? Shit. நினைச்சேன். ஐயோ, அனிதா, ரஞ்சித் பேசுறேன். சொல்லுங்க மாமா. தி கிரேட் சிபிஐ ஆபீசர். டேய்,
நீ எப்படி அனிதாவோட போன? ஏய் இரு இரு, நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவ வாழலாம், அவ போனை நான் எடுக்க கூடாதா? பிரேமா விளையாடாத. போன் அனிதா கிட்ட கொடு. போனை அவகிட்ட குடுக்கறதுக்கா நான் எடுத்துட்டு வந்தேன்? வேண்டாம் பிரேமா, அவளை விட்டுரு. இதே மாதிரி நான் எவ்வளவு கெஞ்சி இருப்பேன். அப்ப நீ கேட்டியா? நீ கெஞ்சும் போது நான் மட்டும் எது கேட்கணும்? விட்டு பிரேமா, பிரச்சனை நமக்குள்ள. பாவம் பிரேமா, அவளை விட்டு. எனக்கு விருப்பமான உன்னையே நான் சும்மா விட போறதில்ல. உனக்கு நெருக்கமானவளை நான் விட்டுருவேனா? பாரு, இப்படி கெஞ்சறத விட்டுட்டு முடிஞ்ச அவளை வந்து காப்பாத்திக்கோ. பிரேமா பிரேமா சொல்றது கேளு. அவ என்ன நம்பி வந்தவ. உன்னை நம்பி வந்த ஏன் கழுத்து அறுத்தல்ல? பிரேமா இப்படி பண்றது நியாயம் இல்ல பிரேமா. இப்படி என்ன கெஞ்சுகிட்டு இருக்கிற நேரம் நேரா வந்து அவளை காப்பாத்தலாம்ல? லுக், எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன் ஒருத்தனையே நான் பாத்துட்டு இருந்தா மத்தவங்க கதையெல்லாம் நான் எப்பதான் முடிக்கிறது? என்னோட ஜாமீன் முடியறதுக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிக்கணும்ல. பாய். பிரேமா எடுத்து வச்சேன், பிரிக்காமையே விட்டுட்டேன். வெயிட்டா இருக்கே, என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணவே முடியலையே. சர்ப்ரைஸ் வேற போட்டிருக்கு. ஸ்பெஷலா தான் இருக்கும். பாத்துடலாம். அனிதா அனிதா அனிதா, யார் இது? காலிங் பெல் அடிச்சு டோரையும் தட்டுறாங்க. என்ன தலை போற காரியமோ? அனிதா ச்சே, இவர்தானா? எதுக்கு இப்படி தட்டுறாரு? இருங்க, வரேன். கதவை தர. அனிதா இருங்க. என்ன கதவை திறக்க இவ்வளவு நேரமா? என்ன தேடுறீங்க? என்னங்க? நான் என்னன்னு கேட்டுட்டே இருக்கேன், நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்ன வேணும்? அந்த gift எங்க? ஐயோ, அந்த கிஃப்ட்டுக்கு தான் இப்படி அடிச்சு புடிச்சு ஓடி வரீங்களா? இப்ப அதை எங்க வச்சிருக்க சொல்லு அனிதா. போங்க, அந்த அம்மா ரொம்ப மோசம். இந்த பக்கம் எனக்கு gift குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோனும் பண்ணிட்டாங்களா? பேச நேரம் இல்ல. gift எங்க? ஏன் இப்ப giftன்றீங்க? உங்களுக்கு என்ன விட gift தான் ரொம்ப முக்கியமா போச்சா? உங்களுக்கு வர வர ஆர்வக்குளம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. உங்களுக்கு gift தானே வேணும்? போங்க, அது கிச்சன்ல தான் இருக்கு, போய் எடுத்துக்கோங்க. போங்க. கிச்சன்ல. என்னங்க கிஃப்ட்ன்றீங்க? என்னமோ காதை வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. பிரிங்க. இப்ப எதுக்கு நீ உள்ள வந்த? வெளிய போ. நான் ஏன் வெளிய போணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? gift பார்க்க தானே வந்தேன். பிரிங்க. சொன்ன கேளு அனிதா, வெளிய போ அனிதா. நீங்க வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. தள்ளுங்க, நான் gift பிரிக்க போறேன். அனிதா, என்ன ஆச்சு உங்களுக்கு? வா. ஐயோ, ஏன் இப்படி பண்றீங்க?
த டேஞ்சர். வெளியே எடுத்து போய் போட்டுடலாம். என்ன பண்றீங்க? அனிதா, அது குடு. கொடுக்க முடியாது. என்ன கிஃப்ட் பார்த்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும்? அனிதா, விளையாடாத. சொன்னா கேளு. பார்சல குடு. கொடுக்க முடியாது. ஐயோ அனிதா, அதுல பாம்பு இருக்கு. ஐயோ வேண்டாம், போகாதீங்க. ஆமா, அதுல பாம்பு இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? பிரேமா. பிரேமாவா? இவங்க கொடுத்த கிஃப்ட்ல பாம்பு இருக்குன்னு அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? என்ன பேசுற அனிதா? இந்த பார்சல் உங்ககிட்ட கொடுத்ததே பிரேமா தான். இல்லங்க, எனக்கு gift கொடுத்ததே ஹேமலதான்னு ஒருத்தவங்க, பிரேமா இல்ல. அனிதா, நீ அந்த பிரேமாவை முன்ன பின்ன பார்த்தது இல்லல்ல? அதனாலதான் ஹேமன்ற பேர்ல உனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்திருக்கா. ஐயோ, நீங்க தான் தப்பா சொல்றீங்க. gift கொடுத்தது வேற ஒருத்தவங்க. நீங்க அந்த பிரேமா சொன்னதை நம்பி அதுல பாம்பு இருக்குன்னு நினைச்சீங்க. நானும் அதை தூக்கி போட்டுட்டேன். சரி, உன் போன் எங்க? போன் உள்ள எங்கேயாவது இருக்கும். இல்ல அனிதா, அது அந்த பிரேமா கையில இருக்கு. அவ எனக்கு கால் பண்ணி பாம்பு வச்சிருக்கேன்னு சொன்னாலா? நான் உன்னை அலர்ட் பண்றதுக்காக உனக்கு போன் பண்ணேன். ஆனா அவ தான் அட்டெண்ட் பண்ணி பேசினா. அந்த பார்சல்ல பாம்பு வச்சிருக்கேன், முடிஞ்சா வைஃபை காப்பாத்திக்கன்னு கிட்ட சொன்னா. ஆனா பாம்பு வெடிக்கலையே. அதுதான் எனக்கு தெரியல. பாம்பு வெடிக்கல. என்ன இதே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தூக்கி வெளியே போட்டு க்ளீன் பண்ணு. நம்ம கல்யாணத்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் gift எவ்வளவு அழகா இருக்கு. அதுவும் 2 பேர் ஜோடியா இருக்க மாதிரி gift. இதுல போய் பாம் இருக்கு அது இருக்குன்னு சொல்லி என்னையும் குழப்பி விட்டு நீங்களும் டென்ஷன் ஆகி கடைசியில என் கையாலே போட்டு உடைச்சிட்டேன். ரஞ்சித் ராஜ் ஸ்பீக்கிங். ரஞ்சித் ராஜுக்கு போன் பண்ணா ரஞ்சித் ராஜ் தான் பேசுவான். அத வேற நீ ரஞ்சித் ராஜ் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லுமா? இந்த போன் பண்ணி விளையாடுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. ஏய், என்னடா என்னமோ
உன் பொண்டாட்டி அதட்டுற மாதிரி அதட்டுற? நான் உன் பொண்டாட்டி ஆயிருந்தா கூட நீ என்ன இந்த மாதிரி அதட்ட முடியாது, அதட்டவும் கூடாது. ஏய் உனக்கு என்ன வேணும்? இப்ப எதுக்கு கால் பண்ண? எனக்கு நீதான் வேணும். என்ன ரிஜெக்ட் பண்ண, என்ன ஏமாத்துன, இருந்தாலும் எனக்கு நீதான் வேணும்.